நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம். இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கும். நம்ம நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற நேரத்தில் அது அனைத்து கட்சி கூட்டம் என்று தொடங்கப்பட்டு திமுக கூட்டணி கட்சிகளின் கூட்டமாக மாறிவிட்டது. தாவேக புறக்கணித்து விட்டார்கள். தாவேக எடுத்த நிலைப்பாடு என்னவென்றால், இது அரசு கூட்டிய கூட்டமாக இருந்தால் நாங்கள் கலந்து கொண்டிருப்போம், ஆனால் இது திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டிய கூட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கலந்துக்கிட்டாங்கன்னா என்ன இல்லை சரி, ரொம்ப பிரில்லியண்ட்டான மூவ் இல்லை சார்? சரியான மூவ். அதாவது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்ப்பா, ஆனாலும் திமுகவுடைய கூட்டத்துக்கு போக மாட்டோம், அதுக்கு சரியான காரணத்தை சொல்லிட்டோம் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஐயாவும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்காரு. அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். இவங்களும் அழைப்பு யாருக்கு விட்டாங்கன்றதை பார்க்கணும். நீங்கள் யாருக்கு விட்டாங்க அழைப்பு? ராமதாஸ் ஐயா. அன்புமணிக்கு கொடுக்கல. ஸோ ஒரு குறுகிய கால ஆதாயத்துக்காக முடிவெடுக்கக்கூடியவராக இருந்தால் ஐயா இதில் கலந்து கொண்டிருப்பார். என்னென்னா, பரவாயில்ல, பையனுக்கு பதிலாக நம்மளை கூப்பிட்ருக்காங்க, நம்ம போய் கலந்துக்கிட்டு புகழ்ந்து பேசுவோன்னு. ஆனால் இது நமக்கு சேதாரத்தை விளைவிக்கும் என்பதை புரிந்து கொண்டதால் தான் ஐயா இதில் கலந்து கொள்ளவில்லை. மாறாக ஐயாவுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். வட தமிழகத்தில் பல வன்னியர்களின் வாக்குகள் பட்டியலில் சேராமல், ஏன்னா பிஎம்கேக்கு தான் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சு நிறைய இடத்துல ஓட்ட திருகல் வேலையை அவங்க பண்ணியிருக்காங்கன்றது தான் ஐயாவுக்கு தெரியும். அவங்க நிர்வாகிகள் சொல்லுவாங்கள்ல, அதனால் இதில் கலந்துக்கல என்று அவர்